உங்களோட கஷ்டங்கள்லாம் போகுது. ரொம்ப இயல்பா அவங்க கூட உட்காந்துருக்காங்க. இப்ப எதுக்கு அம்மா கேட்காங்க? அடுத்த அபிஷேகம் பால் குடம் கொண்டு வர போறோம், தீர்த்த குடம் கொண்டு வர போறோம். அதுக்காக தாய் காத்துட்டு இருக்காங்க. பால் குடம் தீர்த்த குடங்கிறது ஒவ்வொரு விதமும் இருக்கும். நம்மளோட பாவங்கள், நம்மளோட துன்பங்கள் எல்லாத்தையும் நினைச்சு நம்ம கொண்டு வர பால் அவர் தலையில வச்சு அவ அந்த பால் அபிஷேகத்தை ஏற்றுக்கிற பொழுது நம்மளோட பரவ கஷ்டங்கள் எல்லாத்தையும் இனம் புரியாம நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு தவறுகள் பண்ணியிருப்போம். எல்லாருமே சொல்லுவாங்க நான் பெரிய நல்லவங்க, நான் யாருக்கு எந்த கெடுதல் பண்ண மாட்டேன் அப்படின்னு. ஆனால் இனம் புரியாம எல்லாருமே இல்லாத நேரத்தில் ஏதாவது ஒரு துன்பம் யாருக்காவது கொடுத்துருப்போம். அந்த துன்பம் நமக்கு வந்துட்டு தொடராம நம்மளோட தலைமுறையை தொடராம இருக்கிறதுக்கு பால்குடம் தீர்த்த கடனை சுமந்து நம்ம அம்மாவை குளிர்விக்கணும். திருவிழானா எல்லா இடத்துலையும் நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது, திருவிழானா தண்ணி அடிக்கிறதும் சைட் அடிக்கிறதும் ஆடம்பரமா ஒரு நிகழ்ச்சி வச்சு அறகுறையான ஆபாசமான வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய பாடல்களை கேட்டும் ஆபாசமான எண்ணங்களோடையும் கோவில் திருவிழா முன்னாடி உட்கார்ந்து அதை கண்டு அதை ஆடி அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் அந்த கோவில் கூட கொண்டாடும் போது நீங்க என்ன விதமான தூய பக்தியில இருந்தீங்கிறது எனக்கு இன்று வரைக்கும் எனக்கு தெரியல. திருவிழா எல்லாரும் இதனால வரைக்கும் நீங்க இப்படித்தான் கொண்டாடிட்டு இருக்கீங்க. திருவிழாங்கிறது அப்படி கிடையாது. திருவிழாங்கிறது நம்ம தாயை நெஞ்சில சுமந்து அவ காப்ப கையில கட்டி எண்ணங்களை எப்பொழுதுமே அவள் மேல் வைத்து தன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தாய்மேல் வைத்து அந்த காப்பு கட்டி விரதம் இருக்கும் நாட்கள்ல அங்க கணவன் கண்ணுக்கு தெரியாது. நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி நினைச்சு அவளுக்காக நம்ம கொண்டு வந்த பால் குடம் தீர்த்த குடத்திலையும் அவ ஆனந்தமா ஆடி பாடி நம்மளோட மன நிம்மதிகளை கட்டாயமா கொடுப்பா. தெய்வம்ங்கிறது எப்பொழுதுமே நம்ம கூடவே இருக்கும். தெய்வம் இல்லாத வாழ்க்கை இங்க எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் கேட்பாங்க, நம்பிக்கை தெய்வமா இல்லாட்ட எது தெய்வம்? என்ன பொறுத்தளவுக்கு கேட்டால் தெய்வம்ங்கிறது உங்களுடைய எண்ணம் தான் தெய்வம். நீ இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. நான் பக்தியோட அந்த கோவிலுக்கு போவேன்னா போவேன், பக்தி இல்லாம கோவிலுக்கு போவேன்னா போவேன். உங்களோட எண்ணங்கள் தான் தெய்வம். ஆனா உங்களோட எண்ணங்கள்ல தெய்வம் இருக்குங்கிறது என்னால நம்ப முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னைக்கு தாய் வந்துட்டு திருமாங்கலியம் காக்கவலா உட்கார்ந்துருக்கிறா. இன்னைக்கு அம்மா எவ்வளவோ அலங்காரத்துல நம்ம பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு திருவிழா காலம். ஆனாலும் இப்படி ஏன் இருக்கானா, என் குழந்தைகளும் நீங்க ஒரு தாலியை தவிர வேற தங்கம் இல்லாம நிறைய குழந்தைகள் இருக்கிறீங்க. ஒரு காதல கௌரிங்க நகைகள் போட்டு எத்தனையோ குழந்தைகள் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. எவ்வளவோ கஷ்டத்தோட உட்கார்ந்துருக்கீங்க. உங்களோட கஷ்டத்தை அவள் தாங்கிக்கிட்டு நீங்க உட்கார்ந்து அடுத்து பாலாபிஷேகங்கள் பண்ணி அவளோட அழகு காட்டும் பொழுது உங்களோட துன்பத்தை தான் வாங்கி அவளோட சந்தோஷத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அர்த்தமா தான் நீங்க அம்மா போய் உட்கார்ந்துருக்காங்க. அதனால நம்ம இப்ப எல்லாருமே பால்குடம் தீர்த்தக்குடம் எடுக்கிறதுக்கு ஊர்வலமா செல்லணும். ஆனந்தமா பாடுங்க, அற்புதமா அம்மா பேர் சொல்லுங்க, ஜெய் பவானி கொலையிடுங்க. கொலவையிட்டு ஆனந்தமா பாடி நம்ம அப்படியே ஆனந்த ஊர்வலமா வரணும். எனக்குலாம் அப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. சந்தோஷத்துல எல்லாருக்குமே சிரிக்க தோணும். சந்தோஷத்துல எல்லாருக்குமே நிறைய வேற மாதிரி இருக்க தோணும். எனக்கு சந்தோஷத்துல இருக்கிறது மட்டும் என்ன அப்படின்னா கண்ணீர் மட்டும்தான் இருக்குது எனக்கு வந்து. ஏன்னா 2 ஆண்டு காலம் நமக்கு திருவிழா நடக்காம போயிடுச்சு. வருஷம் பண்ணிட்டு தான் இருப்போம். இந்த திருவிழாவை எனக்கு மகிழ்ச்சிகரமா நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நடத்தி கொடுக்கணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனை. திருவிழாவை சிறப்பா எப்பொழுதுமே கொண்டு வருவீங்க. நம்மளோட கேட்கவே தேவையில்லை. பால்குடம் தீர்த்த கூட வந்ததுக்கு அப்புறம் யாரும் எங்கேயும் போகிடாம நம்ம கோவிலை சுத்தி உங்களோட பொருட்களை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. உங்க குழந்தைகளை நீங்க பாதுகாப்பா வச்சுக்கோங்க. பாதுகாப்பா இருந்து இந்த திருவிழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க. சாயங்காலம் நமக்கு அக்னி சுத்தி ஊர்வலம் இருக்குது.
நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்குது. அவ்வளோ அக்கினி சட்டிகள் நமக்கு வர காத்திருக்குது. நம்ம எல்லாருமே அம்மாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இந்த திருவிழாவை பேரும் புகழுமா நம்ம வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். சரியா? இப்போ நம்ம நிறைய பேர் நினைக்கிறீங்க, நான் கொடுத்த மாலை படலையா, நான் கொண்டு வந்த சேலை கட்டலையா அப்படிலாம் நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு பூஜை இருக்குது, 11 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது, அதுக்கு சாயங்காலம் ஒரு பூஜை இருக்குது. நீங்கள் கொடுத்த சேலைகள் எல்லாமே கெட்டப்படும். ஆனால் இப்போ அம்மா ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இந்த மகிழ்ச்சியோட நம்ம சொல்லலாமா?